அன்றைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் எங்கும் நிறைந்த ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னால், பாவங்களின் வகைகள் என்கிற தலைப்பை பார்க்கலாம். பொதுவாக அநேக காரியங்கள் பாவத்தில் என்ன செய்யலாம், வித்தியாசமான முறையில் பார்க்கலாம். ஆனால் நிறைய சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அதில் ஒரு சில பாயிண்டாக என்ன செய்ய மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாவங்களின் வகைகள், அதாவது எது பாவம் என்கின்ற ஒரு காரியத்தை சிம்பிளாக என்ன செய்யப்படும் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்ன செய்வோம், பாவம் என்ன செய்வோம், ஒருத்தங்களை காயப்படுத்தும்படி பேசுவது பாவம் சொல்லுவோம், ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் சொல்லுவோம், பொய் சொன்னால் பாவம் சொல்லுவோம், அல்லது திருடுனா பாவம்னு சொல்லுவோம், அல்லது நம்ம குறை சொன்னால் பாவம் சொல்லுவோம், புறமை பேசினா பாவம் சொல்லுவோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் பாவம்னு சொல்லுவோம். பரவாயில்ல, பலவிதமான காரியங்கள் இருந்தாலும், பலவிதமான ஒரு வித்தியாசமான சூழ்நிலை சொன்னாலும் கூட குறிப்பிட்டு வசனத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை மாத்திரம் நாம் தியானமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தீய நோக்கம் பாவம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக பாவத்தின் வகைகளில் முதல் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா, தீய நோக்கம் பாவமா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது நம்முடைய நோக்கம் தீயதாக காணப்பட்டால், நம்முடைய மனநிலை தீயதாக இருந்தால் அது மிகப்பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுது. அப்போது நம்முடைய சிந்தனையும் சரி, நோக்கமும் சரி, ஊழியமானாலும் சரி, ஊழியத்தின் நோக்கத்திலையும் சரி, குடும்பமானாலும் சரி, அதன் நோக்கத்திலையும் சரி, அல்லது தனிப்பட்ட காரியமானாலும் அதனுடைய நோக்கமாக இருந்தாலும் சரி, அது கல்வி, விளையாட்டுத்துறை, இது போன்ற அல்லது வேறு விஷயமா இது போன்ற பல இதுகளில் இருந்தாலும் நம்முடைய நோக்கம் தீயதாக காணப்பட்டால் அது பாவம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ தீய நோக்கம் பாவம் என்று பைபிள் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீய நோக்கத்தில் நம்ம நினைச்சுக்கூடாது, செயல்படக்கூடாது. அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு எலிமாங்கிற ஒரு மந்திரவாதி என்ன செய்தான், அப்போஸ்தலர் மூலமாக பலத்த செயல்பாடுகள் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டான். பரிசுத்த ஆவியால் இறங்கி அநேக ஜனங்களை நடக்கும்போது இவனும் போய் நின்று கொண்டு பணத்தை கொண்டு வந்து நினைச்சான். அவன் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் கொடையை கொடுங்க, எவ்வளோ நாள் பணம் தரேன்னு சொல்லி அவன் தப்பான சிந்தனை, தப்பான நோக்கத்தில் வந்தான். இப்போ கடவுளுடைய ஒரு காரியங்களை நீ பணத்தை கொடுத்து நீ வாங்கலாம், விலை பேசலாம்னு நினைக்கிறியா, உன் நோக்கம் சரியில்லை அப்படின்னு ஆண்டுடைய அந்த சீடர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, வார்ன் பண்ணுறாங்க. அப்போ அவன் நோக்கம் என்ன செய்யலை, சரியாக இல்லை. அப்போ அவன் நோக்கம் தீயதாய் காணப்பட்டது. நாமும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய நோக்கத்தை தீயதாக காணப்பட விட்டுறக்கூடாது. அது ஊழியமானாலும் சரி, தனிப்பட்ட காரியமானாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு காரியமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் சிறந்ததாக இருக்க வேண்டுமே தவிர தீயதாக காணப்படக்கூடாது. இரண்டாவதாக எது பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாவத்தின் வகையை பார்க்கும்போது சொற்களின் மிகுதி பாவம் சொல்லி வேதம் சொல்கிறது. தேவையில்லாமல் அதிகமாக பேசினாலே பாவம் தான். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய காரியத்தை மட்டும் தான் பேசணும், அவருக்கு பிரியமானவர்களை மட்டும் பேசணும், கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நன்மையான காரியங்களை பேச வேண்டும். அதை விட்டு தகாத காரியத்தையோ சொற்களை அதிகமாக அணுகி கொண்டு போனாலோ அது நம்ம கேடுதான் உண்டாகும். அப்போ என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது. மூடன் தான் அப்படி என்ன செய்வான், வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்துருவான். அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ரொம்ப வார்த்தையை யோசனை பண்ணி பேச வேண்டும். சொற்களை மிகுதியாக அடிக்கொண்டே போகக்கூடாது. சொற்களின் மிகுதியில் பாவம் உண்டாகும் என்பதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக அநீதி எல்லாம் பாவம் என்று பைபிள் சொல்கிறது. அநீதினா என்ன, நீதிக்கு ஆப்போசிட் அனைத்தும் அநீதி தான். நேர்மை, உண்மை, அதுக்கு ஆப்போசிட் அத்தனை காரியங்கள், அதுக்கு எதிரான அனைத்துமே அநீதி தான். மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, மற்றவங்க காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா அதை அபகரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் அநீதியான காரியம். அப்படிப்பட்ட ஒரு அநீதியான எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அநீதி எல்லாம் பாவம் பைபிள் சொல்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் எலியா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் காலத்தில்
ஆகாப்ங்கிற ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவோட ஆட்சியில் நோபத்துங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த ராஜா ஆகாப்ங்கிற ராஜா அந்த தோட்டத்து மேலே ஆசைப்பட்டு அவனை பார்த்து கேட்குறான், இந்த தோட்டம் வேணுங்கிறான். அப்போ அவன் கொடுக்க மாட்டேன், இது முன்னோருடைய தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த தோட்டத்தை அபகரித்து அதை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கணுங்காண்டி அவன் படையை போட்டு கல்லறியை கொள்ள முடிய வைத்து கொள்கிறாங்க, அபகரிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஒரு தேவையில்லாத காரியமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து அவன் என்ன செய்தான், பாவத்தை சம்பாதிச்சிட்டான். அப்போ அநீதியை செஞ்சுட்டான். அப்போ கர்த்தர் எகிலியாவை கொண்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். எப்படி அவனை அபகரித்தானோ அதே போல் இவனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டு போய்விடும். அப்போது அநீதியை என்ன செய்யலாம், இந்த அநீதியெல்லாம் பாவங்கிறத அவன் மறந்துட்டான். அப்போ நம்ம நினச்சக்கூடாது, அதை மறக்காதபடிக்கு அநீதியெல்லாம் பாவம் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, எது பாவம் பார்த்தோம்னா, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம் வரும். அப்போ உறுதியான மனநிலையோடு செயல்படாத ஒவ்வொன்றுமே பாவம் தான். அங்கே ஒரு காலை இங்கே ஒரு காலை வைக்கூடாது, ஒன்று அங்கிட்டு இருக்கணும் இங்கிட்டு இருக்கணும். ஸ்ட்ராங்காக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கர்த்தர்களோட உறுதியாக ஸ்ட்ராங்காக நின்று சாதிக்கும்போது செய்யும்போது அது பாவமாக எண்ணப்படாது. ஆனால் உறுதியான மனநிலை எதுவுமே செய்யலை, தடுமாற்றம் அடைந்தோம்னு சொன்னால் அங்கே பாவம் உண்டு. ஆகவே உறுதியான மனநிலையோடு செய்யப்படாத அனைத்தும், அதாவது விசுவாசத்தால் வராத அனைத்தும் பாவம். அப்போ நம்ம ரொம்ப நிச்சயம் கவனமாக செயல்பட வேண்டும். பாருங்கள், சீசரில் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பெருங்காற்று வருது, கடல் வருது, எல்லோரும் படத்தில் இருக்காங்க. இயேசு நடந்து போகிறாரு, உற்சாகத்தில் பேர் என்ன செய்கிறாரு, நானும் வரேங்கிறார். வாங்கிட்டாரு, இவன் போகிறாரு. வாரம் சொன்ன ஒரு உறுதியாக சொன்னார். ஆனால் கடலை பார்த்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. விசுவாசம் உறுதிப்படாது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே பார்க்கலாம். அப்போ உறுதியான மனநிலை இல்லை, அப்போ அது ஒரு பாவம் தான். வார்த்தையை விட்டவர் வான்னு சொல்லிட்டார் கண்டவர், போக வேண்டியதானே, ஏன் மற்றதை பார்க்குறாரு, தடுமாறுறாரு. அப்படி தடுமாற்றம் வந்து உறுதி இல்லாமல் போனாலும் பாவம் தான். இப்போ வாழ்க்கையில் உறுதியான மனநிலை, ஊழியமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். உறுதியான ஸ்டடி மைண்டாக இருந்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும். அப்படி ஸ்டடி மைண்டு உறுதியாக இல்லைன்னா விசுவாசத்தில் வராத அனைத்துமே பாவம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அடுத்ததாக இது பாவம் சொல்லி பார்க்கும்பொழுது, நன்மை செய்ய தெரிந்திருந்தது அதை செய்யாமல் போனால் பாவம். ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அது வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னு தெரியுது அப்படின்னா செஞ்சிடணும். அதை தெரிஞ்சுக்கிட்டே செய்யாமல் போனால் பாவம். அறிஞ்சிட்டே அதை கண்டுக்கலாம் போனால் பாவம் தான். அப்போ அது வேலையில் ஊழியக்கூடிய விஷயமா இருக்கலாம், ஊழியத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், அது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். நல்லது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதை அப்படி செஞ்சிடும். தெரிஞ்சிருந்தும் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று தெரிஞ்சு. எனவே கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பாவத்தின் வகைகளை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். பல காரியங்கள் சொன்னாலும் எது பாவம் பாட்டாக நினைச்சாச்சு, அதை சொல்லியாச்சு. அப்போ இது எல்லாம் விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவம் எது என்று பார்த்தோம், அந்த பாவத்தின் வகைகளை குறித்து பார்த்தோம். அப்போ அதெல்லாம் வரிசையை பார்த்துட்டு ஒவ்வொரு காரியங்களும் நோக்கி பார்த்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவத்தின் வகைகளை என்ன செய்யணும், வரிசைப்படி பார்க்கணும். தீய நோக்கம் பாவம் சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன செய்யணும், அநீதியெல்லாம் பாவம் பார்த்தோம். சொற்களின் உறுதியில் பாவம் சொல்லி பார்த்தோம். உறுதியான மனநிலையோடு செயல்படாத அனைத்தும் பாவம் பார்த்தோம். நம்ம தெரிஞ்சிருக்கோம் செய்யலை, அந்த பாவம் சொல்லி பார்த்தோம். இதுமாதிரி நிறைய சொல்லலாம். இருந்தாலும் நாம் இதெல்லாம் பார்க்கனால இன்றைக்கு இந்த பாவத்தின் வகைகளை எல்லாம் செய்யணும் புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விட்டு அறிக்கை செய்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். பாவங்களை மறைக்கிற யாரும் வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் நாம் இறக்க பார்க்க முடியும். ஆகவே இதை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் சரி, அது பாவம் இது பாவம் சொல்ல விட இதுதான் பாவம் சொல்லி பைபிளில் சில வசனங்கள் அடிப்படை பார்க்கணும். இவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது சொன்னான். இவங்களெல்லாம் விட்டு விட்டு அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் வந்து சரணடைவோம், ஆண்டோடைய சமூகத்தில் ஜெயத்தை பெறுவோம். அவையில் பாவத்தின் வகைகளையும் அவர்களை கொடுமைகளையும் அவைகளால் வரக்கூடிய கடுமையான விளைவுகளையும் உணர்ந்து கொண்டு அவைகள் விலகி இருந்து நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து தேவன் நமக்கு மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்து வர ஒளியும்